بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها إن الذين ارتدوا على أدبارهم من بعد ما تبين لهم الهدى الشيطان سول لهم وأملى لهم ذلك بأنهم قالوا للذين كرهوا ما نزل الله سنطيعكم في بعض الأمر والله يعلم إسرارهم فكيف إذا توفتهم الملائكة يضربون وجوههم وأدبارهم ذلك بأنهم اتبعوا ما سخط الله وكرهوا رضوانه فأحبط أعمالهم أم حسب الذين في قلوبهم مرض أن لن يخرج الله أضغانهم ولو نشاء لأريناكهم فلعرفتهم بسيماهم ولتعرفنهم في لحن القول والله يعلم أعمالكم ولنبلونكم حتى نعلم المجاهدين منكم والصابرين ونبلو أخباركم صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பரவலால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியாயத்தின் 24 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை பார்த்தோம். இறுதியாக பார்த்த அந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா அல்லது அவர்களின் உள்ளங்களில் தான் பூட்டுக்கள் இருக்கிறதா என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். குர்ஆனை ஆய்வு செய்வது எவ்வளவு அவசியம் என்பதையும் அதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது எவ்வளவு பாக்கியமான செயல் என்பதையும் அதை ஓதவும் சிந்திக்கவும் மறுப்பவர்கள் எவ்வளவு துர்பாக்கியசாலிகள் என்பதையெல்லாம் அந்த வசனத்தின் விரிவுரையில் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இந்த வசனத்தை ஓதினார்கள். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா அல்லது அவர்களின் உள்ளங்களில் பூட்டுக்கள் தான் இருக்கிறதா? அதற்கு ஒரு முறை இந்த வசனத்தை ஓதிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய பொழுது யமனை சார்ந்த ஒரு வாலிப சஹாபி அந்த மஜ்லிஸில் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் சொன்னார்களாம், பல் அலைஹா அக்ஃபாலுஹா ஹத்தா யகூன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் யஃப்தஹுஹா அவ் யுஃபர்ரிஜுஹா. அவங்க சொல்லியிருக்காங்க, ஆம், உள்ளங்களில் பூட்டுக்கள் இருக்கவே செய்யும். அல்லாஹ் அதை திறந்தாலே தவிர, அல்லாஹ் அதை நீக்கினாலே தவிர என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த திரை அகன்று தெளிவு கிடைக்கும் என்ற அர்த்தத்தில் அந்த வாலிப சஹாபி சொல்லியிருக்கிறார். இவங்க சொன்னதை ஹஸரத் உமர் நாயகமும் கேட்டிருக்காங்க அந்த மஜ்லிஸில் இருந்ததுனால.
இந்த வார்த்தை அவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு. ஃபமா ஸால ஷாப்பு ஃபீ நஃப்ஸி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹத்தா வலிய ஃபஸ்தஆன பி. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனதில் அந்த வாலிபர் இடம் பிடித்து விட்டார். அவரை தொடர்ந்து ஞாபகத்தில் வைத்திருந்தார்கள். தங்களுடைய ஹிலாஃபத்துடைய ஆட்சி காலத்தில் அவரை ஒரு பகுதியின் கவர்னராக நியமித்து அவர் மூலமாக தீனுடைய பணியை பெற்றுக்கொண்டார்கள் என தகவல் சொல்கிறது. பொதுவாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஷரீஃபிற்கும் குர்ஆனோடு தொடர்புடையவர்களுக்கும் குர்ஆனுடைய விளக்க ஞானம் உள்ளவர்களுக்கும் தனி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நிறைய பார்க்க முடியும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு தகவல் சொல்லப்படும். கான வக்காஃபன் இன்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்படியே அதன்படி நடப்பவர், அதை தாண்டி ஒரு புள்ளியும் அசைய மாட்டார்கள் என்று அவர்களை பற்றி சொல்லப்படும். ஒரு முறை அவர்களுடைய மஜ்லிஸிற்கு ஒரு சஹாபி வெளியூரில் இருந்த தனது உறவுக்கார ஒரு சகோதரரை அழைத்து வந்தார் என்று சொன்னால் ஹுர் இப்னு கைஸ் என்பது பெயர். அவர் வெளியூர்லேருந்து வந்திருந்தார் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரரை சந்திப்பதற்கு. இவங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹுர் இப்னு கைஸ் ரொம்ப நெருக்கமானவங்க. அப்போ அவர் வந்தவர் சொன்னார், நீங்கள் உமர் நாயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்கல்ல, நம்மளையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போனால் என்ன அப்படின்னு கேட்டார். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கூட்டு போய் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்களே, சும்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி. ஹஸரத் ஹுர் இப்னு கைஸ் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸ் இருக்குது. கூட்டிகிட்டு வந்து உள்ளே போய் உட்காரும்போது சில பேர் ஏடாகுடமாக ஏதாவது பண்ணிடுவாங்கல்ல. அவர் சம்மந்தமில்லாத ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க. ஒரு முறை ஒரு சரியானது இல்லை, வித்தியாசமான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோபம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்ததை ஹுர் இப்னு கைஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே சொன்னாங்க, ஹுதில் ஆஃப் வஅமுர் பில் உர்ஃப் வஅரித் அனில் ஜாஹிலீன். இந்த வசனத்தை ஓதி காமித்தார்கள். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஹுதில் ஆஃப், மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், மன்னிப்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் மாரூஃப், நல்லதையே ஏவுங்கள். வஅரித் அனில் ஜாஹிலீன், முட்டாள்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள். இங்கிற வசனத்தை சொன்னாங்கல்ல, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் இறங்கி அவரை மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னு வரும். அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லப்பட்டால் அதை தாண்டி ஒரு புள்ளியும் போக மாட்டாங்க. இன்னொரு தகவல் கேள்விப்பட்டிருப்போம். ஹஸரத் உமர் நாயகம் மகருடைய விஷயத்தில் ஆண்கள் கஷ்டப்படுறாங்க, பெண்கள் நிறைய மகர் கேட்குறாங்கன்னு ஒரு தகவல். அப்போ அவங்க ஒரு கருத்து முன் வச்சாங்க, இப்படி நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்தால் என்ன, அளவுக்கு அதிகமாக மகர் கேட்க வேணாம், ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மகர், பெற்ற மகர் என்பது அதாவது 12.5 ஊக்கியாவை தவிர கூடுதலாக பெறவில்லை. எனவே அதை விட நாமும் கூடுதலாக யாரும் கேட்க வேண்டாம் இப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா என்னன்னு சார். 12 ஊக்கியா என்பது எவ்வளோன்னு கேட்டால், நம்முடைய இன்றைய கணக்கு பிரகாரம் சொல்வதாக இருந்தால் ஏறக்குறைய 1.5 கிலோ வெள்ளி. எவ்வளவு? 1.5 கிலோ வெள்ளி. சும்மாவும் நீங்கள் நிற்க முடிச்சுக்கங்க ஆண்கள் அப்படிலாம் சொல்லலை. இதை விட கூடுதலாக கேட்காதீங்க அப்படின்னு கொண்டு வரலாமே, ஆண்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சாங்க. சட்டம் முன்வடிவு தான், ஒரு கருத்தை தான் முன் வச்சிருக்காங்க. இன்னும் விவாதித்து அந்த சட்டம் பாஸ் பண்ணப்படலாம் இல்லை. அதுக்கு இடையிலேயே அதை பற்றிய கருத்து பரிமாற்றத்தின் போது ஒரு பெண்மணி எழுந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இப்படி சொல்ல முடியும், மகருக்கு ஹையஸ்ட் இவ்வளவுதான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்ல வந்தாங்க? அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறான், நீங்கள் ஏன் குறைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன அனுமதிச்சிருக்கிறான்? ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். ஒயின் அரத்து முஸ்திபிதான ஜௌஜின் மக்கான ஜௌஜின் வாத்தைத்தும் யஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ. அதாவது அது எந்த நேரத்தில் சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு ஆண் தன் மனைவியை ஒருவேளை தலாக் கொடுவதாக இருந்தால், விவாகரத்து செய்வதாக இருந்தால், அவளுக்கு எவ்வளவு மகராக கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் திரும்ப பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உங்களுடைய மனைவியை தலாக்க விட்டால் அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாலும், 1 லட்ச ரூபா கொடுத்திருந்தாலும் சரி, 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, 1 கிலோ தங்கம் கொடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கொடுத்திருந்தாலும் சரி திரும்ப பெற முடியாது அப்படிங்கிறது கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதை எப்படி ரப்பு சொல்கிறான்? நீங்கள் வைன் அரத்து முஸ்திபிதான சௌஜின் மக்கான சௌஜின்,
நீங்கள் உங்களது பழைய மனைவியை வேண்டாம் என்ற நிலை வந்தால் ஃபலா தாஹுது மின்ஹு ஷைஆ வைன் அரத்து முஸ்திப்தான சௌஜின் மக்கான சௌஜின் வாத்தைத்தும் யஹதாகுன்ன கின்தாரன், அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய பொற்குவியலையே மகராக கொடுத்திருந்தாலும், எந்த வார்த்தை, பொற்குவியலையே மகராக கொடுத்திருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதுலேருந்து ஒரு புள்ளியை கூட பெற முடியாது. பலா தாக்குதும் விஷயம். அந்த அம்மா என்ன சொல்ல வர்றாங்க, பொற்குவியலையே மகராக கொடுத்திருந்தாலும் பெற முடியாது, அப்படித்தான் அல்லாஹ் சொன்னா உண்மைதான். அப்படியானால் பொற்குவியலையே மகராக கொடுக்கலாம் என்று தானே அர்த்தம். கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி அப்படி சொல்லுவான்? அல்லாஹ் சொல்ல வர்றது நீ எவ்வளோ கொடுத்தனாலும் திரும்ப வாங்க முடியாதுங்கிறது சட்டம். அந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்லித்தரணும். ஆனால் ரப்பு பயன்படுத்திய வார்த்தை அதை நமக்கு புரியறதுக்காக, நீ ஒரு பொற்குவியலையே கொடுத்திருந்தாலும் சரி திரும்ப பெற முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க அதை எப்படி எடுக்கிறாங்க? அப்படியான ஒரு பொற்குவியலையே கொடுக்கலாம் என்று தானே அர்த்தம். பொற்குவியலையே ரப்பு கொடுக்கலாம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் எப்படி 1.5 கிலோ வெள்ளிக்கு மேலே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இருக்குது? அப்படி உபதேசம் செய்யலாம், கஷ்டப்படுத்தாதீங்கன்ட்டு. சட்டமாக அப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக சொன்னார்கள், சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்ம இந்த சட்டத்தை கொண்டு வரல, அதை பற்றி விவாதிக்கலை, பாஸ் பண்ணலன்னு விட்டுட்டாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான் என்று சொன்னால் அதற்கு அடுத்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதையும் பேசுகிற வழக்கம் இல்லை. அதே போன்று இன்னொரு தகவலை கூட நாம் கேள்விப்படலாம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மஜ்லிஸில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி இருப்பாங்க. அதாவது உமர் நாயகம் முக்கியமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சா ஷூரா குழு ஆலோசனை கமிட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் மூத்த சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த மூத்த சஹாபாக்களில் யாரும் இருந்தால் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன வயசு பிள்ளையும் இருக்கிறாங்க. மூத்த சஹாபாக்களில் சிலருடைய உள்ளங்களில் இப்படி வந்து போனது, யாரும் குறை சொல்லலை, யாரும் கேட்கலை வைக்கலை, அவங்க மனசுக்கள் ஒரு எண்ணம் இருந்துட்டு போகுது, வரத்தானே செய்யும் மனிதர்கள் என்றால். என்ன வந்துச்சு, நம்மெல்லாம் வயசில் மூத்தவங்களாக இருக்கிறோம், இந்த சின்ன பிள்ளை இவருடைய அத்தா இவருடைய தாதா வயசில் உள்ளவங்களாக இருக்கிறோம், இந்த சின்ன பிள்ளைங்க நம்மளை கூட வச்சிருக்கிறாங்களேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து போகிறது. மனிதர்களாக எண்ணம் வரத்தான் செய்யும். எண்ணத்திற்கு செயலோடையும் கொடுத்தால்தான் தப்பு. நீங்கள் ஏன் அப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்கல. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஃபேஸில் இருந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அப்பொழுதுதான் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற வசனத்தை ஓதி அத்தியாயத்தை சொல்லி, இந்த அத்தியாயம் எதை குறிக்கிறது அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொருவரும் அந்த அத்தியாயத்தில் வெளிப்படுகின்ற புறப்பொருளை சொல்கிறார்கள். இன்னைக்கு கஷ்டப்படுறோம் வைக்கிறோம், ஒரு காலம் வரும் அல்லாஹ்வுடைய உதவி வந்துடும். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இறைவனின் பேருதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்களை இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால் இதெல்லாம் நடக்கும், அப்போ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ சொல்கிறாங்க, எல்லாரும் சொன்னது ஒரு காலம் வரும், இன்னைக்கு கஷ்டப்படுறோம், நாளைக்கு அல்லாஹ் தீனுக்கு வெற்றியை கொடுத்துருவான், எல்லாரும் தீனில் ஆர்வமாக வருவாங்க, இது மாதிரியான அர்த்தங்களே சொல்கிறார். எல்லாரும் முடிச்சுட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அப்துல்லா உங்களுக்கு ஏதாவது இதில் கருத்து இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆம் எனக்கு ஒரு கருத்து உண்டு அப்படின்னா. என்ன கருத்து உண்டு அப்படின்னு கேட்டாங்க. இந்த வசனம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மறைவை அறிவிக்கிறது அப்படின்னா, பெருமானார் நம்மை விட்டு சமீபத்தில் பிரிய போகிறார்கள் என்று சொன்னது, அதான் அதுக்கு அர்த்தம் சொன்னாங்க. எல்லாரும் ஒரு கட்டத்தில் தகைச்சு போயிட்டாங்க, என்னடா இது எல்லாரும் ஒன்று சொல்கிறோம், இந்த பிள்ளை ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவருடைய கருத்து தான் என் கருத்தும் அப்படின்னு சொன்னாங்க. இவருடைய கருத்து தான் என் கருத்தும். அதே போன்று லைலத்துல் கத்ருடைய இரவு சம்பந்தமான ஒரு ஆலோசனை வந்த பொழுது அது எந்த இரவாக இருக்க முடியும் என்ற கேள்வியில் ஒவ்வொருவரும் கேட்குறாங்க. அவங்க பல்வேறு ஹதீஸுகளை அடிப்படையாக கொண்டு அது ரமலான் மாதம் என்றும் ரமலானில் கடைசி 10 என்றும் அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் இருக்கும் என்றெல்லாம் இந்த எல்லோரும் இது ஒரு புற விளக்கம், ஹதீஸுகள் அப்படித்தான் இருக்குது, இதை அடிப்படையாக கொண்டு இப்படி ஒரு விளக்கத்தை சொன்னாங்க.
எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, அப்துல்லா உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருக்கான்னு கேட்டாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருக்கிறதா? ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், ஆம், எனக்கு இதில் ஒரு கருத்து உண்டு. என்ன கருத்து உண்டு சொன்னாங்க. ஒன்று, அது 23ஆக இருக்கலாம் அல்லது 27ஆக இருக்கலாம்னு சொன்னாங்க. அதாவது 21, 23, 25, 27, 29, குறைந்தபட்சம் 5 நாள் இருக்கு ஒற்றைப்படை இரவுகள்னு சொன்னா கூட. இப்போ அதுலேயும் இவங்க எவ்வளோ மினிமைஸ் பண்ணிட்டாங்க? 5 3 குறைச்சி 2 ஆக்கிட்டாங்க. 23 அல்லது 27ஆக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க கேட்பாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ எல்லாரும் ஒரு கருத்தை சொல்லும்போது நீங்கள் மட்டும் ஒன்றும் சொல்கிறீங்களே. ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா 7 என்பதற்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை ரொம்ப வழங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றா அடிக்கடி சொன்னாங்க. வானம் 7, பூமி 7, உணவு வகைகள் 7, சஜாச்சி என்ற உறுப்புகள் 7, இப்படி ஒவ்வொன்றா நிறைய விஷயத்த சொன்னாங்க. 7 சொல்லிட்டு அதனால 7க்குன்னு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது. எனவே 20லிருந்து 7 கூடுதலாக 27ஆக இருக்கலாம், அல்லது 30லிருந்து 7 குறைவாக 23ஆக இருக்கலாம். தான் என்ன சொல்லணும்? என்னடா இது, என்ன மாதிரி கேட்டால் என்ன மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஹஸரத் அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றீங்க, எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஆச்சரியம். லகத் ஃபதன்த மா ஃபதன்னா லஹு, அப்துல்லா எங்களால் விளங்க முடியாததெல்லாம் நீங்கள் விளங்குகின்றீர்களேன்னு சொன்னாங்க. அதான் அங்கீகாரம். நான் எதற்கு இங்கே சொல்ல வருகிறேன்? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முக்கியமான ஒரு உயர்ந்த பண்பு அப்படிங்கிறது, குர்ஆன் ஒன்றை சொல்கிறது என்று சொன்னால் அதை விட்டு புள்ளியோட அசைய மாட்டாங்க, அந்த இடத்துல அப்படியே நிற்பார்கள். குர்ஆனோடு யாருக்கு ஞானம் இருக்கிறதோ அவர்களை கூட வைத்துக் கொண்டார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். அதற்காக சொல்ல வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிய பொழுது குர்ஆனை இவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா, அல்லது அவருடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் இருக்கிறதா என்ற கேள்வி என்ற வசனத்தை அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அந்த மஜ்லிஸில் இருந்த யமனை சார்ந்த ஒரு வாலிப சஹாபி, ஆம், பூட்டுக்கள் இருக்கத்தான் செய்கிறது, அல்லாஹ் அதை திறந்துவிட வேண்டும், அல்லாஹ் அதை நீக்கினால் தான் அந்த தெளிவு கிடைக்கும் என்ற கருத்தை சொல்ல, இந்த வசனத்தை சொல்லுகின்ற பொழுது இப்படி ஒரு கருத்தை, ஆழமான ஒரு விஷயத்தை மனதில் ஈமானுடைய ஒளியை பதிய வைத்திருந்த அந்த சஹாபியுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. அவரை கவனத்தில் அப்படியே வைத்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய ஆட்சியினுடைய காலம் வருகின்ற பொழுது ஒரு பகுதியின் கவர்னராக நியமித்து கண்ணியப்படுத்தினார்கள். இப்படின்னு சொன்ன அந்த பிள்ளைகிட்ட ஒரு நல்ல ஆற்றல் உண்டு, நல்ல ஆளுமை உண்டு, நல்ல சிந்தனை திறன் உண்டு, இரையச்சம் மேலிட்டால் மட்டுமே இத்தகைய விளக்கங்கள் புரிய வரும் என்பதால் இது போன்றவர்களே உயர் பதவியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி செய்தார்கள் என்று சொல்கிறது. மேலும் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன இர்தத்து அலா அத்பாரிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா, நேர்வழி ஹிதாயத்து தெளிவானதற்கு பின்பு யார் தாங்கள் வந்த பகுதியை நோக்கி பின்னோக்கி மீண்டும் திரும்பிவிட்டார்களோ, அதாவது ஈமானை விட்டு விலகி பழைய குஃபருடைய நிலைக்கே சென்று விட்டார்களோ, அஷ்ஷைத்தானு சவ்வல லஹும் வ அம்லா லஹும், ஷைத்தான் தான் அவர்களுக்கு அவற்றை அலங்கரித்து காண்பித்தான், அவர்களை ஏமாற்றினான். இது இந்த வசனம் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு நசீவில்லாத சிலர் ஈமானை விட்டு வெளியேறிய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மோமின்கள் இருந்தார்கள், இறை மறுப்பாளர்கள் இருந்தார்கள், அதேவிட முனாஃபிகீன்கள் என்று ஒரு கூட்டமும் இருந்தது. முனாஃபிகீன்களாகிய நயவஞ்சகருடைய ஒரு கூட்டம் இருந்தது. அந்த நயவஞ்சகருடைய கூட்டம் சம்பந்தமாகவும், அத்தகைய நயவஞ்சகர்கள் யார்? உள்ளத்தில் ஈமான் இருக்காது, ஆனால் ஈமான் இருப்பதை போன்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். இப்படி ஒரு கூட்டம் இருந்தது. இவர்கள் சம்பந்தமாக இந்த வசனங்கள் தொடர்ந்து பேசுகின்றன. இன்னல்லதீன இர்தத்து அலா அத்பாரிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா, ஹிதாயத்து தெளிவானதற்கு பின்பு யார் அதை விட்டு மீண்டும் வெளியேறினார்களோ, ஈமானை ஏற்று அவர்கள் வெளியேறினார்கள் சரி, ஈமானை ஏற்றுக்கொண்டதாக சொல்லி மீண்டும் அவர்கள் குஃப்ருக்கே உள்ளுக்குள் மறைத்து சென்றாலும் சரி, இவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அஷ்ஷைத்தானு சவ்வல லஹும், ஷைத்தான் அவர்களுக்கு அதை அலங்கரித்து காண்பித்தான்.
அதாவது தீமைகள் சில நேரம் நம்ம ஆச்சரியப்படுவோம், தீமைகள் எப்படி சில விஷயங்கள் எப்படி செய்ய முடியும் இதெல்லாம் அப்படின்னு நினைப்போம். அது இபிலிஸ் அவர்களுக்கு அதை அழகாக காண்பிப்பான், அதில் எந்த பிழை இல்லை என்பதை போன்று காண்பிப்பான். இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் செய்யலாம், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை என்று காண்பிப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அஷ்ஷைத்தானு சவ்வல லஹும், ஷைத்தான் அவர்களுக்கு அதை அலங்கரித்து காண்பித்தான், வ அம்லா லஹும் அவர்களை கர்ரஹும் ஏமாற்றினான். அதனால சொல்லுவாங்க, இப்லீஸுடைய பிடியில் சிக்கிவிடக்கூட அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை கேட்கணும். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்சுக்னா இத்திபாஅ, யா அல்லாஹ் சத்தியத்தை சத்தியமாகவே எங்களுக்கு காண்பி, அதை பின்பற்றி நடக்கும் நசீபை கொடு. வ அரினல் பாத்தில பாத்திலன் வர்சுக்னா இஜ்தினாபா, அசத்தியத்தை அசத்தியமாகவே எங்களுக்கு விளங்கவும் செய், அதை விட்டு விலகி இருக்கவும் நசீபை கொடு. சத்தியத்தை சத்தியம் சத்தியம்தான், அதுல சந்தேகமே இல்லை. சத்தியம் நமக்கு சத்தியம் என்று தெரிய வேண்டும், அதுதான் விஷயம். அசத்தியம் எப்பொழுதும் அசத்தியம்தான், அசத்தியம் நமக்கு அசத்தியம் என்று விளங்க வேண்டும். அப்படி விளங்கலைன்னா நாம் அதை செஞ்சிருவோம். சத்தியம் சத்தியம் என்று தெரியவில்லையானால் விட்டு விடுகின்ற நிலை ஏற்படும். அதனால் தான் இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. இப்லீஸ் யாரை எந்த நேரத்தில் ஏமாற்றுவான் என்று சொல்ல முடியாது. யாருக்கு இத்தகைய சூழல் ஏற்படுகிறதோ இப்லீஸ் அவர்களுக்கு அவருடைய செயலை அலங்கரித்து காண்பிக்கின்றான், அவர்களை ஏமாற்றினான் என்ற அர்த்தம். அல்லாஹ் சொல்லிட்டு இதுல இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அதையும் அல்லாஹ் சொல்றான். ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا لِلَّذِينَ كَرِهُوا مَا نَزَّلَ اللَّهُ سَنُطِيعُكُمْ فِي بَعْضِ الْأَمْرِ. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் சொன்னார்கள், ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا அவர்கள் கூறியதுதான். யார்கிட்ட சொன்னாங்க? லில்லதீன கரிஹு மா நஸ்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததை விரும்பாதவர்கள், வெறுக்கின்றார்களே, அல்லாஹ் இறக்கி வைத்ததை வெறுப்பவர்கள். அல்லாஹ் இறக்கி வச்சதுனா எது? குர்ஆனுடைய வசனங்கள். அதை வெறுப்பவர்கள் சொன்னா காஃபிர்கள், இறைமறுப்பாளர்கள். அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனை வெறுக்கக்கூடியவரிடத்தில் இவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? சனுதீஉக்கும் ஃபீ பஅதில் அம்ர், சில காரியங்களில் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொன்னார்கள். அதாவது இவங்க முஸ்லிம்னு இங்கே காமிச்சுக்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமாக இருக்கிறாங்க. அப்ப நீ இருந்தா கடைசி வரைக்கும் முஸ்லிமாகத்தானே இருக்கணும். இறைமறுப்பாளர்களோடு உங்களுக்கு எப்படி தொடர்புகள் இருக்க முடியும்? தொடர்பு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆனால் இறைமறுப்பாளர்களை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது சந்திச்சு உள்ளுக்குள்ள ரகசியமாக அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் இங்கே இருக்கிறோம், அதான் சில காரணங்களுக்காக இருக்கிறோம், பல விஷயங்கள்ல உங்க கூட நம்ம நீங்க சொல்ற மாதிரி தான் நம்ம செய்வோம் என்று ஜால்ரா அடித்து அவர்களுக்கு அட்ஜஸ்ட் செய்து கொண்டு தங்களுடைய ஈமானுடைய நிலையிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள். அல்லாஹ் சொல் என்ன சொன்னாங்க? சில காரியங்களில் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், உங்க கூட தான் இருக்கிறோம். அல்லாஹ் இதை பல இடங்கள்ல சொல்லுவான், பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லுவான். இவங்க இங்கே எப்படி இருப்பாங்க, அங்கிட்டு போனா போய் நாங்கள்லாம் உங்களை கால் இன்னமாக்கும் இன்னமா நகன முஸ்தகசிவோம், நாங்கள் உங்களில் உள்ளவங்க தான், அப்புறம் ஏன்டா அங்கே இருக்கீங்க? சும்மா கேலி கிண்டல் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிறோம். ஒன்று நாங்கள் ஈமானில் இருக்கிறோம்னா நீங்கள் விளங்கிக்கிறாதீங்க, நாங்கள் அங்கே இருந்தாலும் உங்கள் ஆள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட நைவஞ்சர்களின் குழுவை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا لِلَّذِينَ كَرِهُوا مَا نَزَّلَ اللَّهُ سَنُطِيعُكُمْ فِي بَعْضِ الْأَمْرِ. ஈமான் இவர்களுக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம், ஈமானில் இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடிய நசீபை இவர்கள் இழந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இறக்கி வைத்த, ரப்பு இறக்கி வைத்த வேதத்தை வெறுத்தவர்களிடம் இவர்கள் போய் சொன்னார்கள், உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம், உங்க கூட தான் இருக்கிறோம் என்று இவர்கள் சொன்னது அல்லாஹின் பேரொருளை விட்டும் இவர்களை தடுத்து விட்டது. அதான் சொல்லுவாங்க, சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்தால் முசீபத்து பிடிக்கும், ரொம்ப மோசமானவங்களாக இருந்தால் அது ஈமானுக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால தான் சொஹபத் ரொம்ப முக்கியம். சொஹபத்து சாலிஹீன், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅ ஸாதிகீன், முஃமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வாய்மையாளர்களோடு இருங்கள். அங்கே வாய்மையாளர்கள் சொன்னால் உண்மையே பேசுபவர்கள், நேர்மையே பேசுபவர்கள், ரப்பை ரப்பென புரிந்து கொண்ட நல்லடியார்கள், ரசூலை ரசூலென புரிந்து ஏற்றுக்கொண்ட நல்லவர்கள், அத்தகைய நல்லவர்களோடு நீங்கள் இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் தீயவர்களோடு இருந்து விடாதீர்கள். அல்லாஹ் இதை கூட எந்த இடத்துல சொல்றான்னு தெரியுமா? தபூக் யுத்தத்தில் 3 சஹாபாக்கள்
போக முடியலை, நல்லவங்க தான், ஆனால் இந்த யுத்தத்தில் கலந்துக்கிற முடியலை. அதன் காரணமாக அல்லாஹ்வினால் கண்டிக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சில தண்டனைகள் வழங்கப்பட்டது. 40 நாட்கள் பேசவே, 50 நாட்கள் வரைக்கும் பேசவே இல்லை. ஒரு பெரிய இது ஏற்பட்டுச்சு. இதற்கு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவருடைய தௌபாவை அங்கீகரித்தான். தௌபா அங்கீகரிக்கப்பட்ட அந்த நபர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள மனசுல வச்ச ரப்பு சொல்றான், மூமின்களே அல்லாஹ்வை பயந்துக்கங்க, இது போன்ற நல்ல ஒரு உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள், எந்த நிலையிலும் பொய் பேசாதவர்கள், எந்த இக்கட்டான நேரத்திலும் பொய் பேசாதவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் பொய் பேசுவதற்கு சங்கடப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் உண்மையே பேசியவர்கள், அதனால் ஏற்பட்ட பல்வேறு துன்பங்களை துயரங்களை அனுபவித்தவர்கள். நிறைய முனாஃபிக்குகள் வந்தாங்க, ஏதோ நைசா பல காரணங்கள் சொன்னாங்க, சலான்ச ஒண்ணுமே சொல்லல. அப்படியா, சரி 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 சரின்னு விட்டுட்டாங்க. ஆனா இவங்களுடைய விஷயத்துல அப்படி சொல்லலை. அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் ஒரு தீர்வை தருவான், அதுவரை வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. இவங்க அல்லாஹ் கண்டிச்சான், அது வேறு விஷயம். அவங்க நேர்மையா இருந்தாங்க, கஷ்டங்களை தாங்கினாங்க, அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னா இது போன்று நல்லவர்களோடு சேர்ந்திருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். தீயோர்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது இன்று இல்லையானாலும் நாளை அல்லது நாளை மறுநாள் அல்லது அதற்கு அடுத்த வாரம், அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருடம் கண்டிப்பாக இவர்கள் மூலமாக ஆபத்துகள் ஏற்படத்தான் செய்யும். அதனால தான் இளைஞர்களுக்கு சொல்லுவாங்க, தீயவர்களோடு தொடர்பு வைக்காதீங்க. நிறைய பசங்க கெடுறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு ஸ்கூல் லெவல்லையே பல்வேறு தீமைகள் வந்துருச்சு பசங்கள்கிட்ட. காலேஜ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய தீமைகளோடு பிள்ளைகள் திரும்புகிறார்கள். ஆனால் பல பிள்ளைகளுக்கு தீமை என்றால் என்னவென்றே தெரியாது. அப்பாவி பிள்ளைங்க, அப்பாவி பிள்ளைகள், அப்பாவி பிள்ளைகளின் பெற்றோர்களின் பிள்ளைகள், அவங்களுடைய பேக்ரவுண்டு, குடும்ப பேக்ரவுண்டில் எந்த தவறையும் பற்றி போதிய அளவில் தெரியாதவர்கள், அல்லாஹ்வின் கிருபையினால் சரியாக வளர்க்கப்பட்டவர்கள், இவ்வளவு இருந்தும் கூட தீய சகவாசத்திற்கு சென்றதன் விளைவு சில சமயங்கள் இவர்களும் தீமையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அவல நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எச்சரிக்கின்றான், முனாஃபிகீன்கள் அவர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஈமான் இல்லாதவர்களோடு ரகசிய தொடர்பு வைத்தார்கள். ஈமான் இல்லாதவர்களோடு ரகசிய கள்ள தொடர்பு வைத்தார்கள். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களோடு தான் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் துரோகம் செய்தார்கள். அதான் அதற்கு அர்த்தம். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் துரோகம் செய்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக பார்த்தா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு துரோகம் செய்கிறாங்க. ஹகீகத்தில் அவர்கள் தங்களுக்கு தாங்களே துரோகம் வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்வான், இன்னல் முனாஃபிகீன் யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஊஹும். முனாஃபிகீன்கள் அல்லாஹ்விற்கு அவர்கள் துரோகம் அளிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உண்மையில் இவர்கள் தங்களுக்கு தாங்களே துரோகம் அளித்துக் கொண்டவர்கள். வெளிப்படையாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இந்த இவர்கள் ஏற்படுத்திய ஆபத்து இந்த மார்க்கம் மீண்டு வந்துவிடும். ஆனால் இவர்கள் ஏற்படுத்திய அந்த தீய விளைவு இவர்களை வெறுமனே விடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க சொல்றது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. வல்லாஹு யஅலமு இஸ்ராரஹும். இவர்களுடைய ரகசியங்களை, இவர்கள் ரகசியமாக பேசியதை அல்லாஹ் அறிகிறான். நினைக்கிறது காரணம்னா யாருக்கும் தெரியாது, இப்படி பார்க்கறது, சுத்தி மித்தம் பார்த்துட்டு ஒரு வேலையை செஞ்சிடறது. ஆனால் நம்முடைய மார்க்கம் சொல்லும் அப்படிலாம். இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க மக்கள். என்ன செய்கிறாங்க? வெறுமனே அங்கே ஆள் பார்க்குறாங்கன்னு பார்க்கறது இல்லை, எங்கேயாவது கேமரா இருக்கான்னு பார்க்கறது. கேமரா இருக்கா? ஓ கேமரா இருந்தால் மாட்டிக்கிறோம். நிறைய பேர் கேமராவில் தான் மாட்டிக்கிறான். நிறைய பெரிய தவறு செய்பவர்கள் எல்லாம் ஒரு இன்சிடென்ட் நடந்துருது, அதுக்கு அடுத்து கேமராவில் பார்க்கப்படுகிறது, அந்த கேமராவின் வழியாக கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். இந்த ஒன்றுக்கு உதவாத கேமராவில் கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால் ரப்புடைய பார்வையிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? எப்படி தப்பிக்க முடியும்? எங்கிருந்து வருகிறது? இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விளையாட்டை நம்ம பார்க்குறோம், ஆசியாவில் நடக்கக்கூடிய கிரிக்கெட்டை இங்கேருந்து பார்க்குறாங்க, உலகத்தில் ஒரு மூலை நடக்கக்கூடிய ஃபுட்பாலை பார்க்குறோம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு மிகப்பெரிய தூர நாட்டிலிருந்து ஒரு மருத்துவர் வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக வழிகாட்டுகிறார். அங்கே இன்னொரு டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடப்பது சாத்தியம் என்று சொன்னால் எதை வைத்து நடக்கிறது? எங்கிருந்து நேரடியாக இது மாதிரி கேமரா டைரக்டாக எடுக்குதுன்னு கூட சொல்றதுக்கு இல்லையே. எங்கோ இருக்கக்கூடிய தகவல் நமக்கு எப்படி வந்து கிடைத்தது? எங்கோ இருக்கக்கூடிய தகவல், மக்காவில் உம்ராவுக்கு போயிருக்காங்க, உடனே ஃபோன் பண்ணுறாங்க, அடுத்த வினாடி நமக்கு கிடைக்கிது. இடையில எந்த ஒயர்லெஸ் எந்த தொடர்பும் இல்லையே.
வீடியோ கால் பண்றாங்க, உடனடியாக அவங்க ஃபேஸ் பார்க்க முடியுது. இடையில் எங்கிருந்து இது வந்தது? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இது எல்லாவற்றுக்கும் ரப்பு தானே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த ரப்பிடமிருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பீர்கள்? அந்த ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற உணர்வு வேண்டாமா? வல்லாஹு யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி ஸுதூர். நீங்கள் ஜாடையாக பார்ப்பதும் அல்லாஹ்விற்கு தெரியும். டைரக்டா பார்த்தா இல்ல, ஜாடையா பார்த்தான் தெரியும். உங்களுடைய கண்களின் திருட்டுத்தனம் செய்வதையும் கண்கள் செய்யும் மோசடியையும் அல்லாஹ் பார்க்கிறான். வமா துஃபி ஸுதூர், உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைப்பதையும் அல்லாஹ் பார்க்கிறான். நம்ம வெளியில பேசுறதுதான் தெரியும். நான் சொல்லுவேன், நீங்க கேட்டா நான் அப்படி சொன்னனா அப்படின்னு கேட்பேன். உங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா நான் அதைத்தான் நினைக்கிறேன், நீங்க புரியுறீங்க. நான் அப்படி சொன்னனா இல்லை, நீங்க நான் சொன்னான்னு சொல்ல ஒண்ணுமே இல்லை. இது ரொம்ப திறமையா நான் வாயடைச்சிருவேன். ஆமா, சொல்லவே இல்லைன்னா அப்ப விட்டுருங்க. சொல்லவே இல்லையே, விட்டு விடுங்கள் என்று மனிதரிடத்தில் சொல்ல முடியும், என் ரப்பிடத்தில் போய் சொல்ல முடியாது. நான் பேசுவதை எப்படி அறிகின்றானோ அதை போன்று நான் நினைப்பதையும் அறிவான். யாரு? அல்லாஹ். நம்ம நினைக்கிறத ரொம்ப அறிகிறான். அது அல்லாம மலக்குமார்களை வச்சிருக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். மலக்குமார்களை பார்த்து மலக்குமார்களை பதிவு செய்ய வச்சிருக்கிறான். வ யகூலுன மா ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அன்னைக்கு நாளை மறுமையில் ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது சூரத்து கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்றான்ல, மனிதர்கள் கேட்பார்கள், இது என்ன புத்தகம்? ஒன்னு கூட விடலையே, எல்லாமே ரெக்கார்டா இருக்கு, இது என்ன அது அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்போம். இதையும் தாண்டி அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய தோள்களில் நம்முடைய உடல் உறுப்புகளில் பதிவு செய்யப்படுகிறது. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்ஸனத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும், கரங்கள் சாட்சி சொல்லும். அந்த நாளை பாருங்கள். அப்ப மனிதன் ஆச்சரியப்பட்டு கேட்பான், வகாலு லிதுலூதிஹிம் லிமா ஷஹிதும் அலைனா. என்ன எங்களுக்கு எதிராக நீ சாட்சி சொல்றியே? என்னுடைய உடல், என்னுடைய கை எனக்கு எதிராக பேசுற, என் கால் எனக்கு எதிராக பேசுற, என் வயிறு எனக்கு எதிராக பேசுற, உனக்காகத்தானே நான் செஞ்சேன். மனிதன் இப்படி பேசுவான். ஆலு அன்தகன் அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. அப்பொழுது அவைகள் பதில் சொல்லும், இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் பேச வைத்த ரப்பு இன்று எங்களை பேச வைத்துள்ளான். நாங்கள் என்ன செய்ய முடியும்? இருப்பதைத்தான் சொல்லணும். இருக்கிறதானே வரும். ரெக்கார்ட்ல என்ன பதிவாகிறதா அதானே வரும். இங்க எல்லாம் பதிவில் இருக்கிறது. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். மலக்குமார்களை பதிவு செய்ய வைக்கிறான். இம்பில்ட்டா பாடியிலேயே அல்லாஹ் நமக்கு பதிவு செய்ய வச்சிருக்கிறான். இவ்வளவு நடைபெறுகிறது. நீங்கள் ரப்பை நாம் ஏமாற்றி விட்டோம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நீங்கள் பேசியது ரப்புக்கு தெரியாமல் போய்விட்டது என்று கருதுகின்றீர்களா? மனிதர்களை ஏமாற்றலாம், அல்லாஹ்வை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. வல்லாஹு யஅலமு இஸ்ராரஹும். இவர்கள் ரகசியமாக அவரிடத்தில் பரிமாறியதையும் அல்லாஹ் அறிகிறான். அப்ப அவங்க ரகசியமா யாருக்கும் தெரியாம பேசினாலும் சரி, காதோடு காதா வச்சு பேசினாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். அதனால அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுவான், வல்லாஹு யக்துபு மா யுபய்யிதூன். நள்ளிரவில் அவர்கள் செய்வதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். கும்பிருட்டில் செய்வதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். யாருக்குமே தெரியாது நினைச்சு செஞ்சாலும் அது என்னதான்? ஆலார் ரெக்கார்டர், எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷான் வ தஆலா எச்சரிக்கிறார். அப்ப முனாஃபிகீன்கள் அவர்களுக்கு அத்தகைய சூழல் ஏற்பட்டதற்கு காரணம் தீயவர்களான இறைமறுப்பாளரோடு கள்ள தொடர்பு, ரகசியமாக தொடர்பு வைத்திருப்பதும், இங்கு ஏமாற்றுகின்ற விதத்தில் நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம், அங்கு முஃமினிடத்தில் வெறுமனே நாங்கள் சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லி கொண்டதும், அதை அல்லாஹ் பயன்படுத்துகின்ற வார்த்தை, அல்லாஹ்வுடைய வசனங்களை வெறுப்பவரிடத்தில் அல்லாஹ் சொல்ற வார்த்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை வெறுப்பவர்களிடத்தில் உங்களோடு இருக்கிறோம்னு சொல்றான்ல, அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் அல்லாஹ்வுடைய விரோதி. அல்லாஹ்வுடைய வசனத்தை வெறுப்பவன் யார்? அல்லாஹ்வுடைய விரோதி. ரப்புடைய விரோதியோடு நீங்கள் தொடர்பு வைக்கின்றீர்கள் என்றால் நீ என்ன அர்த்தம்? நீ எதற்கு ஆவாய்? முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா காரணம் சொல்றான், இதனால் தான் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஓகே, ஏதோ செய்யறாங்க உலகத்துல, ஒரு நேரம் வரும், அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் கேட்கிறான், ஃபகைஃப இதா தவஃபத்துஹுல் மலாயிகா யத்ரிபூன வுஜூஹஹும் வ அத்பாரஹும். அவருடைய முகங்களிலும் அவருடைய பித்தட்டுகளிலும் மலக்குமார்கள் அடிப்பார்களே ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது, அப்பொழுது இவர்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள். ஃபகைஃப இதா தவஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குமாருடைய ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது யத்ரிபூன வுஜூஹஹும் வ அத்பாரஹும், இவருடைய முகங்களிலும் இவர்களுடைய பின்பகுதிகளிலும் அடிப்பார்களே, அப்பொழுது இவருடைய நிலை என்னவாக இருக்கும்?
அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இறைமறுப்பாளருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளை குர்ஆனில் வேறு சில வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா குறிப்பிடுவான். நல்லடியார் ரூஹல் கைப்பற்றப்படுவதை போன்று மென்மையாகவோ சாஃப்டாகவோ இறைமறுப்பாளரின் உயிர்கள் கைப்பற்றப்படுவது இல்லை. அங்கு துன்பங்களும் துயரங்களும் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். வலுக்கட்டாயமாக அந்த ரூஹ் அங்கிருந்து எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படுகின்ற பொழுது அது கடுமையாக தண்டிக்கப்படும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், ஒலவு தரா இது யதவஃபல்லதீன கஃபருல் மலாயிகா. இதே கருத்தை யதுரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும், மலக்குமார்கள் ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது அந்த தீயோர்களின் முகங்களிலும் பித்தட்டுகளிலும் அடிப்பார்களே, அப்பொழுது நீங்கள் பார்த்தால் எவ்வளவு கொடூரமாக இருக்கும். இன்னொரு வசனத்தில் வலவு தரா இது ظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم أخرجوا أنفسكم اليوم تجزون عذاب الهون بما كنتم تقولون على الله غير الحق وكنتم عن آياته تستكبرون. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், அவர்கள் இறை மறுப்பாளர்கள், அநியாயக்காரர்கள், அதாவது குஃபரின் மூலம் இறை மறுப்பின் மூலம் அநீதம் இழைத்து கொண்ட மக்கள், அவர்கள் உலகத்தினுடைய இறுதி கட்டத்தில் மௌத்துடைய நிலையில சக்கராத்து நேரத்தில் இருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் கைகளை நீட்டுவார்கள் என்று சொன்னால் அடிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுகிறது. கடுமையாக அடிப்பார்கள். அடித்து விட்டு சொல்வார்கள், ஆஹ்ரிஜு அன்ஃபுஸக் அல்யோம், உங்களுடைய ரூஹைகளை நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளுங்கள், வெளியே வா, இருந்தது போதும் என்று கடுமையாக சொல்லப்படும். சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்யோம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்று இழிவு தரும் வேதனை உங்களுக்கு உண்டு. வெறுமனே தண்டனை மட்டுமல்ல, தண்டிக்கப்படுவது என்பது ஒன்று, இழிவுபடுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவது என்பது ஒன்று. யாருக்குமே தெரியாமல் ரூம்ல விட்டு சாத்துன்னு சாத்திட்டு வெளியில போகும்பொழுது சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு போயிட்டு வாங்கன்னு என்னமோ ரகசிய பேசுற மாதிரி அனுப்பி வைக்கலாம். அது வெறும் தண்டனை. 4 பேருக்கு முன்னால அடிச்சு துரத்துறதுங்கிறது தண்டனை பிளஸ் இழிவு, கேவலம். இதுக்கு அதாபுல் ஹூன் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இறைமறுப்பாரை பார்த்து சொல்லப்படும், அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இழிவு மிக்க தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும், இழிவு நிறைந்த அதாப் உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உண்மைக்கு மாற்றமாக பேசினீர்கள். வ குன்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அவனது வசனங்களை ஏற்றுக்கொள்வதில் பெருமை கொண்டீர்கள், அகம்பாவம் கொண்டீர்கள். இதையெல்லாம் எங்களால் எப்படி ஏற்றுக்கிற முடியும் என்ற இருமாப்பு கொண்டீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருந்த அகந்தையும் அல்லாஹ்வின் மீதே துணிந்து எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற உங்களது மனப்பான்மையும் தான் உங்களுக்கு இந்த நிலைக்கு காரணம். இன்று அதனுடைய துன்பத்தை அனுபவியுங்கள், கஷ்டப்படுங்கள், சிரமப்பட்டு தான் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று அடித்து அவருடைய ரூஹுகள் வெளியேற்றப்படுமே. யா ரசூலல்லாஹ், அந்த நாளை நினைத்து பாருங்கள், அது எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? இந்த நிலை ஏன் இப்படி இவர்களுக்கு மரண நேரத்தில் இப்படி ஒரு கடுமையான துன்பம்? ஃபகைஃப இதா தவஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் போய் அடித்து அவருடைய ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சூழல் இருக்கும், எவ்வளவு மோசமா இருக்கும்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது? அங்கே முனாஃபிக்குகளுக்கு ஏற்பட்ட நிலைக்கான காரணம் என்னன்னு அல்லாஹ் ஒன்று சொன்னான். அதே முனாஃபிக்குகள் இங்கே தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் இப்படி தண்டிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ذَلِكَ بِأَنَّهُمُ اتَّبَعُوا مَا أَسْخَطَ اللَّهَ, அல்லாஹ்வை எது கோபப்படுத்துமோ அதை அவர்கள் பின்பற்றினார்கள். அல்லாஹ்வை எது கோபப்படுத்துமோ, ரப்புக்கு எது பிடிக்காதோ அதை பின்பற்றினார்கள். வகரிஹு ரிضوانஹு, அவனது பொருத்தத்தை வெறுத்தார்கள். அல்லாஹ், ஒரு மோமின் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படியாவது அடையணும்னு இருக்கணும். அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று கருதுவாங்க ஒரு மோமின். இவர்கள் யாருன்னு சொன்னா, எந்த செயல் அல்லாஹ்வை கோபப்படுத்துமோ அதை சாதாரணமாக செய்வார்கள். எது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருமோ அது இவங்களுக்கு பிடிக்காது. நல்லது பிடிக்காது, கெட்டது ரொம்ப பிடிக்கும். இதுதான் இவர்கள் இந்த மரண நேரத்தில் இவ்வளவு தண்டிக்கப்படுவதற்கான காரணம். இப்படி இவர்கள் செய்வதால் இவருடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டான். இவருடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டான். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை ஒரு மோமினாக வாழ்ந்த நபர் பல காலங்கள் தொழுதிருக்கிறார், நோன்பு வைத்திருக்கிறார், நற்காரியங்களை செய்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து ஈமானை விட்டு அவர் வெளியேறினால்
அந்த ஈமானுடைய காலத்தில் இருந்த செயல்கள் இருக்குமா என்று கேட்டால் எல்லாத்தையும் அழிச்சிடும், இருக்காது. எப்படி ஈமான் அதற்கு முந்தைய குஃப்ரை, அதற்கு முந்தைய பாவங்களை, அல் இஸ்லாம் யஹ்தி முகபிலஹு, அதற்கு முன்னால் உள்ள அனைத்தையும் அழித்து விடுமோ, ஷிருக்கும் குஃபரும் நைவஞ்சகமும் அப்படித்தான் அதற்கு முன்னால் ஏற்பட்ட நற்செயல்களை இல்லாமல் ஆக்கிவிடும். நற்செயல்களை இல்லாமல் ஆக்கிடும். நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு செஞ்சுருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்க 10 வயசுலேருந்து தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. 20 வயசு நல்ல பிள்ளைங்களாக தான் இருந்தாங்க. ஒரு பையனை ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே போயிடுறாங்க, போய் போட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம கற்பனை பண்ணக்கூட முடியாது. இப்போ நான் 10 வருஷமாக தொழுதுருக்கேன்ல, அதுக்கு நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவேன் சொல்ல முடியுமா? நீ சொல்ல முடியாது. நான் உதாரணத்துக்கு 10 வருஷம் சொல்றேன், எத்தனை வருஷமாக இருக்கட்டும். அந்த ஈமான் நீங்கி விடுமானால் அதற்கு முந்தைய அமல்களும் அழிந்து போய்விடும். அல்லாஹ் எச்சரிக்கிறான். அவருடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விட்டான். என்ன ஆகும்? அமல்களும் இல்லாமல் போய்விடும், எதுவுமே இருக்காது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹஸிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் இப்படி எண்ணிக்கொண்டார்களா? அல்லை யுஹ்ரிஜல்லாஹு அத்கானஹும், அவருடைய உள்ளங்களில் அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய குரோதத்தையும் வெறுப்பையும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் என்று கருதி கொண்டார்களா? அல்லாஹ் சொன்னா, யாருடைய உள்ளங்களில் வியாதி இருக்கிறதோ அவர்கள் இப்படி கருதி கொண்டார்களா? எப்படி? தங்களுடைய உள்ளங்களில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தவறான சிந்தனைகளை அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் என்று கருதினார்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க? பொதுவாக முனாஃபிகீன்கள் அவங்கள்ட்ட ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஒரு கொள்கை இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் தங்களை ஒருபோதும் தங்களுடைய ரகசியங்களை மூமின்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டான் என்று அவர்கள் கருதினார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அப்படி கருதி கொண்டார்களா? இங்கே ரப்பு பயன்படுத்துகின்ற வார்த்தை அவ்வானகும், அவர்களுடைய லிகன் என்ற வார்த்தையின் பன்மை சொல்லுதான் அதுகான். லிகன் அப்படின்னு சொன்னா அல் ஹெகது அல் ஹசத், உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதமும் வெறுப்பும். முகத்தில் சிரித்து பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிருப்பாங்க, உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லுவாங்க. உங்களை ரொம்ப நாளாக நான் அவங்ககிட்டலாம், அதாவது சில சமயத்தில் பிரார்த்தனை பண்ணுறவங்க ஓவராக பில்டப் பண்ணுவான், என்னென்னலாம் சொல்லுவான். ஆனால் உண்மையில் அது இருக்காது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? சரி ஓகே, நம்ம மேலே ரொம்ப முகப்பத்தாக இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிறோம். அதான் சொல்லுவாங்க, இவன் யாருன்னு கேட்டால் இவன் தான் ரொம்ப ஆபத்தான, நம்ம எதிரியை பற்றி கூட கவலைப்பட வேண்டியதில்லை. எதிரின்னு தெரியும், எச்சரிக்கையாக இருந்துடலாம். இவன் நண்பன் மாதிரி காமிக்கிறான், அதனால இவனை நம்ம பெருசாக எச்சரிக்கையாக இருக்க மாட்டோம். ஆனால் இவர்கள் ஆபத்தானவர்கள். அல்லாஹ் சொல்றான், அவருடைய உள்ளங்களில் அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குரோதத்தையும் விரோதத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் என்று இவர்கள் கருதுகிறார்களா? அல்லாஹ் வெளிப்படுத்த போறது இல்லை அப்படி இவங்க நினைச்சுக்கிட்டாங்களா? இறை மறுப்பாளர்களிடத்தில் அப்படி ஒரு சிந்தனை முனாஃபிக்கின்கிடத்தில் இருந்தது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்படி அவர்களை விடமாட்டான். அல்லாஹ் சொல்றான், அதுல 2 தகவலை சொல்றான். வலவ் நஷாஉ லஅரைனாக்கும், யார சொல்லதான் நாம் நாடி இருந்தால் அவர்களை உங்களுக்கு அப்படியே காட்டி இருப்போம். அவர்களை நாடி இருந்தால் உங்களுக்கு நாம் அவர்களை காட்டி இருப்போம். அப்படி இவங்க எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள்னு சொல்லியிருப்போம். நாம் காட்டிய அடையாளங்களால் அவர்களை நீங்கள் மிகச்சரியாக அடையாளம் கொண்டு கொள்வீர்கள். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் அவர்களின் சொல் மொழியிலேயே அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். அவர்களுடைய பேச்சும் அந்த தொனியிலேயே, லஹன் அப்படின்னு சொன்ன தொனி, பேச்சின் தொனியிலேயே அவர்களை நீங்கள் அடையாளம் கொண்டு வருவீர்கள். வல்லாஹு யஅலமு அஅமாலக்கும், உங்களுடைய செயல்களை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தே வைத்திருக்கிறான். முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இங்கே சொல்ல வர்றது, ஒரு நயவஞ்சர்களுடைய மனதில் இருந்த சிந்தனைகளில் ஒன்று, அன்னல்லாஹ் லா யக்ஷிஃபு அம்ரஹும் லிஇபாதிஹில் முஃமினீன், தங்களை பற்றி அல்லாஹ் மூமின்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டான் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வெளிப்படையாக காட்டுவதில்லை. அதே சமயத்தில் விவரம் உள்ளவர்கள், கொஞ்சம் தெளிவு மிக்கவர்கள்,
கண்டுகொள்வதற்கான அடையாளங்களை அல்லாஹ் விடத்தான் செய்கிறான். அறவே நேரடியாக காட்டலை அப்படின்னு சொன்னாலும் ஏன்னு சொன்னால் எல்லாவற்றையும் நேரடியாக காட்டினால் இந்த உலகம் தாங்காது. இந்த உலகம் தாங்காது. அப்படித்தானே? எப்படி தாங்க முடியும்? நம்ம அவர் கூட கைகோர்த்து சந்தோஷமாக பேசிட்டு போய்கிட்டு இருக்கோம். அவர் நம்முடைய விரோதம் தெரிஞ்சால் யாராவது பக்கத்தில் இருப்போமா? யாரும் இருக்க மாட்டான். அல்லாஹ் எல்லாத்தையும் மறைச்சு தான் வச்சுருக்கான். எல்லாத்தையும் மறைச்சு தான் வச்சுருக்கான். மறைப்பு என்பது தான் நம்முடைய பலமே. இன்னும் சொல்ல பொறுத்த நாளைக்கு மௌத்தாயிடுவார். நாளைக்கு மௌத்துன்னு உறுதியாக தெரிஞ்சவன் இன்றைக்கே மௌத்தாயிடுவான். என்ன ஆகும் தெரியாது. தெரியாது. இவர் ட்ரெயினில் போகிறார், பஸ்ஸில் போகிறார், அது விபத்துக்குள்ள அவனுக்கு தெரிஞ்சால் பஸ்ஸில் ஏறுவானா? ட்ரெயினில் போவானா? ஃப்ளைட்டில் ஏறுவானா? போகவே மாட்டான். எப்படி போவான்? தன்னை கூட்டிக்கிட்டு போகிறாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறான்னு நினச்சிக்கிட்டான். அங்கே போய் அடிக்கத்தான் கூப்பிட்டு போனாங்க. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இவன் போவானா? போக மாட்டான். இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய இயல்பு. அதனால தான் சொல்லுவாங்க, அந்தரங்கம் காக்கப்பட வேண்டும். அந்தரங்கம் காக்கப்படணும். அதை நீங்கள் சொல்லாதீங்க, பேசாதீங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால், உங்களிடத்தில் சில பிழைகள் இருந்தாலும் சரி, மனிதர்களிடத்தில் சொல்லாதீர்கள் என்பதுதான் அல்லாஹ் ரசூல் விரும்புகிறார். அல்லாஹ் ரசூல் குல்லு உம்மதி முஆஃபன் இல்லல் முஜாஹிரூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்து முழு எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள் பகிரங்கப்படுத்தியவர்களை தவிரன்னு சொல்லலாம். அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லப்படும். ஒன்று, பகிரங்கமாக தவறு செய்பவர்கள். மனிதன் தவறு செய்வான், அது வேறு. அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கட்டும். பகிரங்கமாக தப்பு செய்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் எப்படி மன்னிக்கப்படுவான்? அவன் தண்டிக்கப்படுவான் என்பது ஒரு பொருள். இன்னொன்று, தவறு செய்தவர்கள் தங்கள் தவறை வெளியிலே பகிரங்கமாக சொல்கின்றார்களே, அப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அதிகமாகிறார். தவறு செய்கிறது ஒன்று, இதை புரிகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். தவறு செய்வது ஒன்று, தவறை பகிரங்கமாக செய்வது ஒன்று, பகிரங்கமாக சொல்வது ஒன்று. நீங்கள் அதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க, விபச்சாரம் செஞ்சால் இஸ்லாமிய சட்டத்தில் திருமணமாகாதவர்கள் இருந்தால் 100 கசையடி அடிக்கணும், மனமானவர்களாக இருந்தால் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ் வச்சிருக்க ஷருத்துன்னு வச்சா பார்த்தா ஒரு ஆள் கூட சிக்க மாட்டாங்க. ஒரு ஆள் கூட சிக்க மாட்டாங்க. அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தண்டனை பெரியது. எங்கெல்லாம் தண்டனை பெரியதோ அதை நிரூபிப்பதற்கான வழிகளும் கடுமையானது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருப்பான். இல்லைன்னா ரோட்ல போற போக்கில் எவனாவது என்னத்தையாவது ஒரு குப்பையை தூக்கி போட்டு விட்டு போயிடுவான். அதுக்கெல்லாம் தண்டிக்க முடியாது. அப்படி தண்டிக்கப்பட வேண்டுமானால் 4 சாட்சிகள் அந்த பெரும் தவறு நிகழ்ந்ததை கண்கூடாக நேரடியாக பார்த்து சொல்ல வேண்டும். இல்லை, இவங்க 2 பேரும் நான் பீச்சில் பார்த்தேன், இவங்க 2 பேர்த்தையும் சினிமா தியேட்டரில் பார்த்தேன். ஏன்? இவர்கள் 2 பேரும் ரூமுக்குள் தான் தனிமையில் இருந்தார்கள். நாங்கள் கதவை தாழ்பால் போட்டு இவர்களை பிடித்து விட்டோம். அவர்கள் செய்தது தவறு என்பது வேறு, அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ் கூறுகின்ற விபச்சார குற்றத்திற்கான தண்டனை கொடுக்க முடியுமா என்று கேட்டால் தண்டனை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? 4 நபர்கள் அதை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும், அப்படிதான் தண்டிக்க முடியும். 4 பேரை வச்சுக்கிட்டு எவனாலும் தப்பு பண்ணுவானா? அப்ப அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. தண்டனை பெரியது. 4 பேர் பார்த்து சாட்சி சொல்லணும். என்ன ஆகும்? அதுக்கு முன்பு இந்த தகவலை சொல்லிக்கிறேன். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு ஒரு முறை நகர்வலம் வருகின்ற பொழுது 2 நபர்கள் தவறு செய்வதை பார்த்து விட்டார்கள். காலையில் நீதிபதி அலி ரலியல்லாஹு பொறுப்பில் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி நான் இவங்களை பார்த்தேன், இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், இவங்களுக்கு அதற்குரிய தண்டனை கொடுக்கணுங்கிறான். அவங்க சொன்னாங்க, அமீருல் மோமினீன் அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்கிறான். என் கண்ணால் பார்த்தேன். இல்லை, நான் சாட்சி வேணும் அப்படி. என் கண்ணால் பார்த்தேன். அமீருல் மோமினீன் அப்படி செய்ய முடியாது, 4 சாட்சி வேணும். அமீருல் மோமின்ங்கிறதுனால ஒரு சாட்சியம் போதுமாண்டா போதாது. திரும்பவும் எடுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க அழுத்தமான குரலில், மீண்டும் வலியுறுத்தினால் உங்களுக்கு 80 கசையடி அடிக்கப்படும் சொன்னான். மீண்டும் வலியுறுத்தினால் உங்களுக்கு 80 கசையடி அடிக்கப்படும். என்ன அர்த்தம்? நீங்க பார்த்துருக்கீங்க, ஒரு ஆள் பார்த்துருக்கதான் நீங்க சொல்றீங்க. 4 பேர் பார்த்தா தான் தண்டனை கொடுக்க முடியும். இப்ப 4 பேருடைய சாட்சி இல்லை. அப்படியானால் ஒருவர் மீது அவதூறு சொன்னதாக ஒருவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 80 கசையடி அடிக்கணும். ஒருவேளை அதை கொடுக்க வேண்டியது வந்தாலும் வந்துடும். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஆனா இப்ப சொல்லுங்க, ஒருத்தனுக்கு 4 பேர் பார்க்க இவர் விபச்சாரம் பண்ணுவாருண்டா இவரை வேடிக்கை பார்க்கணுமா? அதைத்தான் சொல்லதான், குல்லு உம்மதி முஆஃபன், என் உம்மத்தி எல்லாரும் மன்னிக்கப்படுவார்கள் இல்லல் முஜாஹிரூன், தவறுகளை பகிரங்கமாக செய்தவர்கள் அல்லது செய்துவிட்டு பகிரங்கமாக பெருமையாக சொல்லிக் கொள்பவர்கள். நான் யார் தெரியுமா?
இவருடைய ரெவடியூசத்தை நம்மள்கிட்ட காமிக்கிறது, இத்தனை பேரை போட்டவன் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? இவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறான், இவனை தான் ஃபஸ்ட்டு காலி பண்ணணும். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா சாட்சியெல்லாம் தேவையில்லை, அப்படித்தானே? இதே விஷயத்தை அப்படியே நேர் உள்டாவா சொல்றேன். 4 சாட்சி இருந்தாலும் தான் விபச்சார குற்றத்திற்கு தண்டிக்க முடியும். ஆனால் விபச்சாரம் செய்தவன் நானே விபச்சாரம் செய்தேன் என்று சொன்னால் சாட்சிகள் தேவையில்லை, தண்டிக்கப்படுவான். அப்ப நீ பகிரங்கமா சொல்ற இல்ல, தவறு செஞ்சது ஒரு தவற நீ பெருமையா சொல்ற அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு நல்லவன், எவ்வளவு மோசமான ஆள். அப்ப என்ன செய்யணும்? உனக்கு தண்டனை கொடுத்து தானே ஆகணும். சொல்லலாம். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்? தவறுகள் நடைபெறலாம், மனிதர்கள் தான். ஆனால் அந்த தவறுகளை தாங்கள் கூட அந்த தவறை சொல்லக்கூடாது. யோசிச்சு பார்த்தா அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் எவ்வளவு உதவி செய்யணும். அல்லாஹ் இன்னைக்கு மறைச்சுதான் வச்சிருக்கு. அதனாலதான் ஆன்மீக பெரியார்களுடைய துவாக்கள் கூட ஆச்சரியமாக இருக்கும். அவங்க தங்களுடைய துவாவில் இப்படி அடிக்கடி கேட்பாங்களாம், அல்லாஹும் மயா ஆலிம சிர்ரி மின்னா, ரப்பே எங்களுடைய ரகசியங்களை தெரிந்தவனே. அவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நமக்கு தானே திரை. எங்களுடைய ரகசியங்களை தெரிந்தவனே, லா தகுத்தக்கு சித்ரா அண்ணா, எங்களுக்கு நீ போட்டிருக்கின்ற திரையை அகற்றி விடாது. ஒரு திரையை போட்டு வச்சு எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிற, அதை அகற்றி விடாது. யா அல்லாஹ் வாஃபினா வாஃபு அண்ணா, எங்களை மன்னித்து விடு. ரகசியங்களை அறிந்தவன் அவன். ரகசியங்கள், அதனால தான் ரகசியங்கள். அதனால அல்லாஹ் ரகசியங்களை ரகசியமான ஒரு திரையை விட்டு விடுங்கள். ரகசியத்தை யார்ட்டையே விட்டுறணும்? ரகசியங்களை அறிந்த ரப்பிடத்திலேயே விட்டுவிட வேண்டும். நாம் வெளிப்படைக்கு மட்டுமே பொறுப்பானவர்கள். அதனால தான் ஹஸரத் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது அல்லவா? ஒரு எதிரிக்கு அவங்களுக்கு பயங்கரமான சண்டையாச்சு. இறுதி கட்டத்தில் அவங்க முடியாமல் எவ்வளவோ தாக்க முற்பட்டு கடைசியில் வழி இல்லை. ஹஸரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாக்க முற்படுறாங்க, ஓடுறாரு. இதுக்கு மேலே போக முடியாதுங்கிற ஒரு சூழல் வருகின்ற பொழுது, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ என்ன முட்டாளாக்குறான்னு சொல்லி ஆளை காலி பண்ணிடுறாங்க. சஹாபாக்கள் அப்பவே அது இவங்க முடிச்சாங்க. அந்த எண்ணம், கோபம், என்ன அது பைத்தியக்காரனாக்குற, அப்படித்தானே இயல்பாக வரும். என்ன இருந்தால் எப்படி நீங்கள் களிமா சொன்னவரை முடிக்க முடியும்? அப்போ சஹாபாக்களை சல்லல்லாஹு சொல்ல பெருமானா உஸாமா தான் கேட்குறாங்க, உஸாமா என்னம்மா இவங்க சொல்றது அப்படித்தானா? ஆம் யா ரசூலல்லாஹ். ஆமாம். அப்புறம் எப்படி நீங்கள் இது பண்ணீங்க? அரசன் என்ன ஹவுஃபன் மின் சைஃபி, என்னுடைய வாளுக்கு பயந்து தானே களிமா சொன்னார். சல்லல்லாஹு கேட்குறாங்க, ஹல்லா ஷக்கத்த கல்பகும், ஓ உங்களுக்கு 100% தெரியுமா? அவருடைய கல்வை நீங்கள் பிளந்து பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் களிமா சொன்னார் என்பது மட்டுமே தெரியும். அந்த களிமாவிற்கு பின்னால் காரணம் என்ன இருந்தது என்பதை உங்கள் ரப்பை தவிர்த்து யார் அறிய முடியும்? என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அதாவது நீங்கள் சொல்வது 99.9% நியாயமானதாக கூட இருக்கலாம். என் வாளுக்கு பயந்து தானே களிமா சொன்னார். 99.9%, அதாவது 999% அது நியாயமாக சரியாக கூட இருக்கலாம். அந்த ஒரு டாட் இருக்குல்ல, ஒரு புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளிக்கு என்ன அர்த்தம்? இதற்கு மாற்றமாக இருக்கலாம் தானே அர்த்தம். ஒருவேளை அந்த நேரம் அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக ஆக்கி ஈமானை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு மூமினை கொலை செய்த குற்றம் அல்லவா வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தேகத்திற்கான பலன் ஒரு புள்ளி தான் இருக்கு, ஒரு சின்ன டாட்டு தான், சின்ன 0.0 டாட்டு தான். அந்த இதுக்கு கூட சல்லல்லாஹு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான பலனை அதற்கு உரிய ஒரு இடத்தில் ஒப்படைக்க வேண்டும், கொடுத்துடணும். அதான் சொல்லுவாங்க, அதாவது பல குற்றவாளிகள் விடப்படுவதை விட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது ஆபத்தான். இன்னைக்கு யார் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நம்முடைய இஷ்டம் தான், நம்முடைய மனசில் என்ன படுதுதோ அதான் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் நீதி, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலை. அல்லாஹ் பாதுகாக்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வெளிப்படையாக சில ரகசியங்களை அப்படியே ரொம்ப வச்சிடறான், வெளியில் காமிக்கிறது இல்லை. அல்லாஹ் காமிக்க விரும்புறது இல்லை. எல்லா ரகசியமும் காண்பிக்கப்பட்டால் இந்த உலகம் தாங்காது. அதே சமயத்தில் எவருக்குமே எதுவுமே தெரியாது என்று சொன்னாலும் இந்த உலகம் தாங்காது, ஏமாந்து போயிடுவாங்க. அதில் அர்த்தம் அரசியல் இருக்கு, முதலமைச்சர் இருக்கிறாரு, மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, பிரதமர் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஒப்பந்தம் செய்வாங்க, நாங்கள் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டோம், அதோட ரகசிய காப்பு பிறப்பானம்னு ஒன்று செய்வாங்க. அவர்களுக்கு பல தகவல்கள் தெரியும், ஆனால் சொல்லக்கூடாது என்பது சட்டம். அவங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும், தெரிய வேண்டும். அவங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் பகிரக்கூடாது, அதற்கு ஒரு ஒப்பந்தமே செய்யப்படும்.
அவர்களுக்கு தெரியும், தெரிவதையெல்லாம் பகிரக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால் அது எல்லோருக்கும் தெரிய வேண்டிய விஷயமும் அல்ல, அதே சமயத்தில் யாருக்குமே தெரியக்கூடாது என்பது அல்ல, ஒரு சாராருக்கு தெரிந்துதான் இருக்க வேண்டும். அதனால நமக்கு சில தகவல்கள் தெரிந்தால் கூட எதை நாம் வெளிப்படுத்த வேண்டுமோ அதைத்தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர வேறு எதையும் யாரிடத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. சில சமயத்தை நம்ம நினைப்போம், அவரை பற்றி ஒரு மேட்ரு தெரிஞ்சிருச்சு, இவனை பற்றி ஒரு மேட்ரு தெரிஞ்சிருச்சு, அந்த ஃபேமிலியை பற்றி ஒன்று தெரிஞ்சிருச்சு, நம்மள்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்களா, ஓ இவங்களை பற்றி ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட தகவல் சொல்லிட்டார், உடனே நம்ம மாஷா அல்லா நமக்கு ஒரு மேட்ரு கிடச்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். அப்படி நினச்சி சந்தோஷப்பட முடியுமா? சந்தோஷப்பட முடியாது. நல்ல மோமின்கள் அப்போ என்ன நினைப்பாங்க, இவனுடைய தகவல் வெளி உலகத்திற்கு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய ரகசியம் தெரியத்தானே இல்லை, என்னட்டே அதே பிரச்சனை இருக்கு. நல்லவன் என்ன செய்வான், பாப்பான், ஓ அந்த இப்போ எந்த தவறு வெளியில் தெரிஞ்சு அவரை அவமானப்படுகிறாரோ இதை போன்ற தவறை இவர் பல தடவை செஞ்சிருப்பார். இவன் நல்லவன், கெட்டவன் என்ன பண்ண சொன்னான், அப்படி பண்ணிட்டானா அப்பெல்லாம் விடக்கூடாதும்பா. நல்லவர்கள் என்ன செய்வாங்க, இதே தவிர நானும் தானே செஞ்சுருக்கேன், அல்லாஹ் அவனை வெளிப்படுத்திட்டான், ரப்பு என்னை வெளிப்படுத்தலை, அல்லாஹ் தன் அருளால் பாதுகாத்திருக்கிறான் என்று ஒருவன் கருதுவானேயானால், புரிவானேயானால், இவன் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், அவனை பற்றி மட்டமாகவோ சாதாரணமாக பேச மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் இப்படி எண்ணிக்கொண்டார்களா, எப்படி, நாம் அம் ஹஸிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் அல்லன் யுஹ்ரிஜல்லாஹு அல்கானஹும், எவருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ, சந்தேக நோய் இருக்கிறதோ, ஈமான் விஷயத்தில் சந்தேக நோய் இருக்கிறதோ, அத்தகைய முனாஃபிக்கின்கள் எண்ணுகின்றார்களா, அல்லன் யுஹ்ரிஜ் அல்லாஹ் அல்கானஹும், அவருடைய மனதில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விரோதங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பித்து விட மாட்டான் என்று கருதுகின்றார்களா? அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னான், யா ரசூலல்லாஹ் வலவ் நஷாஉ லஅரைனாக்கும், நாம் விரும்பினால் அவர்களுக்கு உங்களை அடையாளம் காண்பித்திருப்போம், நீங்கள் அவர்களை அடையாளம் கொண்டு கண்டிப்பாக அறிந்து கொள்வீர்கள். ஆனால் அதே சமயத்தில் வல தாரிஃபன்னஹும் ஃபீ லஹனில் கவுல், சொல் மொழியிலேயே, சொல்லுடைய அந்த தொனியிலேயே அவர்கள் நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்வீர்கள். அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வர்றா, நேரடியாக சில விஷயங்கள் சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும், நேரடியாக சொல்லப்படவில்லையானாலும் சில அடையாளங்களை கொண்டு நீங்கள் தீயவர்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாருக்கும் விளங்கலைன்னு சொன்னாலும் தெளிவு மிக்கவர்கள் சில அடையாளங்களை கொண்டு புரிய முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தன், அதனால தான் ஹதீஸ்களில் வரும், ஹஸரத் உமர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, மா அஸர்ர அஹதுன் சரீரத்தன் இல்லா அப்தாஹ் அல்லாஹ் அலா ஸஃபாத்தி வஜ்ஹி வ ஃபல்தாத்தி லிசானிஹி. சொல்றாங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, ஒருவர் ஒரு ரகசியத்தை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய முகப்பக்கங்களில் வெளிப்படுத்தி விடுவான், அல்லது அவன் நாவின் உலர்களில் அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். அவன் மறைக்க நினைப்பான், அவனுடைய முகம் காமிச்சு கொடுத்துரும். அவன் மறைக்க நினைப்பான், அவனுடைய வார்த்தையின் உலர்கள் காண்பித்து கொடுத்து விடும். அதை கொண்டு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இது முனாஃபிகீன்களுக்கு மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்து பழகக்கூடியவர்களையும் நாம் அப்படி அடையாளம் கொண்டு கொள்ள முடியத்தான் செய்யும். உண்மைக்கு மாறான சில தகவல்களை பேசுகின்ற பொழுது, உண்மை பேசுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த ஃப்ளோவுக்கும் பொய் பேசுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சில தடங்கல்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். உண்மை பேசுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த சுக்கூன், அந்த தெளிவான வார்த்தைகளும், பொய் பேசுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சில தடுமாற்றங்களும் அவர்கள் யார் என்பதை காண்பிக்கும். அல்லாஹ் அதைத்தான் இங்கே சொல்றான், அவர்களுடைய மொழி, சொல்லின் துணியை வைத்து நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனால் வல்லாஹு யஅலமு அமாலக்கும், உங்கள் எல்லோரின் செயல்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இன்னும் சில விளக்கங்கள் உண்டு, நாம் வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனங்களில் மேலும் என்னவெல்லாம் நாம் விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அவைகளை விளங்குவதற்கும் புரிவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தாய்மார்கள் இருக்கீங்க, அதனால் ஒரு தகவலை மட்டும் சொல்லணும். பராத்துடைய இரவு வரப்போகிறது. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரவு மக்ரிபில் பராத்துடைய இரவு தொடங்கும். செவ்வாய்க்கிழமை அந்த பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சில ஹதீஸில் வரும், எப்பொழுதும் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்றிருந்தாலும் அந்த இரவின் முற்பகுதியில் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. என்னிடத்தில் யாருன்னு கேட்பவர்கள் உண்டா கேளுங்கள், பிழைப்பொருக்க தேடுபவர்கள் உண்டா பிழைப்பொருக்க தேடுங்கள், வேறு ஏதேனும் உதவிகள் உண்டா கேளுங்கள்,
சோதனைகளிலிருந்து நீக்கப்பட வேண்டுமா கேளுங்கள், அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் கேட்பதாக ஹதீஸில் வருவதால் தான் நம்ம அந்த இரவுடைய தொடக்கத்தில் ரப்பிடத்தில் துவா செய்யணும். வெறுமனே துவா செய்வதற்கு பகரம் யாசின் ஷரீஃப் ஓதி அது அந்த நன்மையை சேர்த்து வச்சு, யா அல்லாஹ் இப்படி ஒரு நன்மையை செஞ்சுட்டு ஒரு இடத்துல கேட்குறேங்கிற உணர்வோடு துவா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் யாசின் ஓதுகின்ற வழக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில் மக்ரிப் தொழுகைக்கு பின்பு 3 யாசின் ஷரீஃப் ஓதி துவா செய்யப்படும். இஷா 9 மணிக்கு நடக்கும். இஷாவுக்கு பின்னால் பராத் இரவு சம்பந்தமான பயான்கள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். மறுநாள் நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்தான அமல். சிலதான் சொல்லுவாங்க, இதா கான லைலத்து நிஸ்பி மின் ஷாபான் ஃபகூமு லைலஹா வசூமு நஹாரஹா. பராத்துடைய இரவு வந்தால் அதனுடைய பகல் இரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு நோருங்கள் என்ற ஹதீஸ் உண்டு. அதன் அடிப்படையில் அந்த ஒரு நாள் நோன்பு வைப்பது பராத்துடைய சுன்னத்தான நோன்பு. அந்த நோன்பு செவ்வாய்க்கிழமை இந்த பயான் இதெல்லாம் முடிஞ்ச பின்னால் வரக்கூடிய சகர் செய்யணும். புதன்கிழமை பகலில் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைத்திருப்போம். இது ஒரு சுன்னத்தான நோன்பு. எல்லோரும் இந்த நோன்பையும் பிடிக்க முயற்சி செய்வோம். பெண் சகோதரிகள் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த தகவல் இப்பொழுது பரிமாறப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. صدق الله العظيم.